வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசாக லான்ச் ஆயிருக்க இந்த Oppo F21 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. அது கூட நம்ம இந்த Reno 7 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபரன்சஸ் மட்டும் தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே டீட்டெயில்டாக இந்த ஃபோன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுக்கான டீட்டெயில்டு அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் டிஃபரன்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ F21 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான கிளிட்டரி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான பேட்டர்ன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் F21 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. Reno 7ல் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்களா, கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு வந்து தெரியல. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வந்து கிளாஸ் மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் சைட் ஃப்ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா டிட்டோ மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சேம் சின் சைஸ் தான் வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த டிசைனில் வந்து நமக்கு வந்து F21 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் Reno 7ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்வ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ளாட் டிசைன் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை இந்த கர்வ் டிசைன் சூஸ் பண்ணுவீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்பிளேன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் டிஸ்பிளேன்னு வந்து சொல்லலாம். ஆனால் ரெண்டு குரூஷியலான ஏரியாஸில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AMOLED தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா Full HD+ ரெசல்யூஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரெண்டுலையுமே இன்ஃபேக்ட் டிஸ்பிளே சைஸ் கூட சேம் தான். ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா Reno 7ல் நமக்கு வந்து HDR10+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அதனால் இந்த டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக பெட்டராக வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு குரூஷியலான ஃபேக்டர் என்னென்னா இந்த Reno 7ல் நமக்கு வந்து 90 Hz டிஸ்பிளேக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சேட்லி பார்த்தீங்கன்னா F21 Pro 5Gயில் வந்து அது மிஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கண்டிப்பாக இவங்க வந்து 90 Hz டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா Reno 7 தான் வந்து கிளியர் வின்னர். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Oppo F21 Pro 5Gயில் பார்த்தீங்கன்னா snapdragon 695 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Reno 7ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து mediatek dimensity 900 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ரெண்டு ப்ராசர்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் ஆர்கிடெக்சரில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர்ஃபுல்லான Cortex A78 கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 6 பவர் எஃபிஷியன்சி Cortex A55 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா சிமிலராக வந்து இருக்கும். Snapdragon 695க்கு வந்து எங்கே அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்கும் வந்து mediatek கம்பேர் பண்ணும்போது. mediatek என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா mediatekோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா Snapdragon 695ஓட வந்து பெட்டராக வந்து இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெண்டுலுமே நமக்கு வந்து RAM எக்ஸ்பேன்ஷனுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து Reno 7ல் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜில் தான். ஸோ இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 128 GB வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து 256 GB வந்து கொடுக்குறாங்க. அதனால் Reno 7 தான் வந்து ஸ்டோரேஜ் வைஸ் வந்து பெட்டராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கேமரா டிஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64 MP பிரைமரி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் Reno 7க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து அல்ட்ரா வைட் வந்து மிஸ் ஆகுது. அப்புறம் செல்ஃபின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரைமரி ஃபோட்டோஸ் மட்டும் எப்படி இருந்துச்சு நான் வந்து பார்ப்போம். ஸோ டே டைம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சூப்பராக வந்து எடுத்திருக்கு. ஆனால் நைட் மோடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் வினர் கண்டிப்பாக Reno 7 தான். Reno 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருக்கு. F21 Pro பார்த்தீங்கன்னா சுத்தமாக
சுத்தமாக வந்து லோ லைட்டில் வந்து பெர்ஃபார்மே பண்ணல. ஏன்னே வந்து தெரில. ஆக்சுவலி வந்து இதுக்கு ஈக்குவலாக தான் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குதுன்னு வந்து தெரில. ஆனால் இதோட கேமரா சாஃப்ட்வேர் மட்டும் ஹாஃப் பேக்டாக இருக்குன்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் இதில் வந்து கேமரா அப்டேட்ஸ் கொடுத்து இதை சரி பண்ணிடுவாங்கன்னு வந்து நம்மலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வைஸ் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Reno 7 தான். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லையுமே வந்து சேம் 4500 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லையுமே வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து சிமிலராக வந்து இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரெண்டு ஃபோனோட ப்ராசருமே 6 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் Reno 7 பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ சார்ஜிங்னு வரையில் இதில் வந்து 65 வாட்ஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிடும். ஆனால் F21 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 33 வாட்ஸ் சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிடும். ஆனால் 65 வாட்ஸ் அளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தலாம். ஸோ F21 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000, Reno 7 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Reno 7 தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா Reno 7 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்டர் டிஸ்பிளே இருக்குது, பெட்டர் கேமராஸ் இருக்குது, ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் இருக்குது, அப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக வந்து கிடைக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணி Reno 7 வாங்குறதே வந்து பெட்டர். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.